இப்போது கருவியலுக்கு வருவோம். டாக்டர் வில்லியம் கேம்பல் ஏறக்குறைய பாதி நேரம் இதை பற்றிதான் பேசினார். அவர் பேசிய சின்னஞ்சிறு குதர்க்கமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க நேரம் இடம் தராது. சுருக்கமாக பதில் அளிக்கிறேன். அது திருப்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். விரிவான விவரங்களுக்கு என்னுடைய குரானும் நவீன விஞ்ஞானமும் மற்றும் குரானும் மருத்துவ விஞ்ஞானமும் என்ற ஒளி நாடாக்களை பாருங்கள். அரபுக்கள் குழு ஒன்று கருவியல் பற்றி குரானிலும் ஹதீசுகளிலும் வந்த கருத்துக்களை அவர்கள் திரட்டி ஒன்று சேர்த்து அதை டாக்டர் கீத் மூரிடம் அளித்தார்கள். அப்போது அவர் கனடா நாட்டின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் துறையின் தலைவராக இருந்தார். தற்போது அவர் கருவியலில் முதன்மை வாய்ந்த விஞ்ஞானிகளில் ஒருவர். குரானின் பல மொழிபெயர்ப்புகளை ஆய்ந்த அவரிடம் கருத்தை கேட்டார்கள். அவர் சொன்னார், குரானிலும் ஹதீசுகளிலும் நான் பார்த்த விஷயங்கள் நவீன கருவியல் விஞ்ஞானத்தோடு உடன்படுகின்றன. ஆனால் சில விஷயங்களை என்னால் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் தவறு என்றும் சொல்ல முடியாது, ஏனென்றால் அதை பற்றி எனக்கே தெரியாது என்றார். அப்படியான 2 வசனங்கள் தான் துவக்கத்தில் குரான் இறங்கிய போதே இறங்கியவை. சூரா அல் அலக் அத்தியாயம் 96 வசனங்கள் 1 2 அவை சொல்கிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக் கலகல் இன்சான மின் அலக். ஓதுவீராக படைத்தவும் இறைவனின் திருப்பெயர் கொண்டு தொத்திக் கொண்டிருக்கும் அட்டை போன்ற ஒன்றிலிருந்து மனிதர்களை படைத்த உமது இறைவன் பெயரால் பறைசாற்றுவீராக. டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்ன வாதத்திற்கு நாம் வருவோம். ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை நாம் ஆய்கின்ற போது அந்த சொல் தோன்றிய காலகட்டத்தில் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் சொன்னது சரியே. அர்த்தத்தை ஆய்வதற்கு அந்த சொல் வெளியான காலகட்டத்தில் எந்த மக்கள் அதை பயன்படுத்தினார்களோ அதை ஆராயத்தான் வேண்டும். அவருடைய இந்த கருத்தை பொறுத்தவரையில், பைபிளை பொறுத்தவரையில் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் பைபிள் இஸ்ரவேலின் குழந்தைகளுக்காக அந்த சமயத்திற்காக மட்டுமே வந்தது. மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 5லும் 6லும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறினார், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும். யார் புறஜாதியினர்? யூதர் அல்லாதோர், முஸ்லிம்கள், இந்துக்கள், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலின் வீட்டார் இடத்திற்கு போங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 24 காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்களுக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் பைபிளும் இஸ்ரவேல் குழந்தைகளுக்காக வந்தவையாகும். ஆகவே பைபிளை ஆய்வதற்கு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்களையே நாம் பார்க்க வேண்டும். ஆனால் திருக்குரான் அந்த காலகட்டத்தில் இருந்த அரபு மக்களுக்கு மட்டுமல்ல, திருக்குரான் முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, திருக்குரான் மொத்த மனித இனத்திற்காகவும் அருளப்பட்டது. யுக முடிவு நாள் வரைக்கும் வழிகாட்டுவதற்காக வந்ததாகும். சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 52லும், சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185லும், சூரா அல் ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 41லும் குரான் முழு மனித இனத்திற்காக என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்காகவோ அரபியர்களுக்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை. மேலும் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 107ல், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. ஆகவே குரானை பொறுத்தவரையில் அதன் அர்த்தத்தை அந்த காலத்திற்காக மட்டுமே என்று வரையறுக்க முடியாது. அது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும். அலக்கா என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் அட்டை போல் ஒரு அம்சம் அல்லது தொத்திக் கொள்வது. ஆகவே புரொஃபசர் கீத் மோர் ஆரம்ப கட்டத்தில் கரு அட்டை போன்ற வடிவம் கொண்டதை நான் அறிந்திருக்கவில்லை என்றார். அவர் தனது ஆய்வு கூடத்திற்கு சென்று அங்கு ஒரு மைக்ரோஸ்கோப் வழியே கருவின் ஆரம்ப கட்டத்தை ஆய்ந்தார். பிறகு ஒரு படத்தில் இருந்த அட்டையோடு அதை ஒப்பிட்டு பார்த்தார். அதன் ஒற்றுமையை பார்த்து அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இதோ பாருங்கள், இது அட்டை மற்றும் மனித கருவின் படம். டாக்டர் வில்லியம் கேம்பல் காட்டியது மற்றொரு கோணத்தில் தெரிகின்ற தோற்றம். நான் புத்தகத்தை இப்படி காட்டினால் நீள் சதுர வடிவத்தில் இருக்கிறது. அதையே இப்படி காட்டினால் இது வேறொரு தோற்ற வடிவம். இந்த விளக்க வரைபடம் புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. ஸ்லைடில் காண்பிக்கப்பட்ட படமும் இதில் உள்ளது. நான் அதை அலசுவேன் இன்ஷா அல்லாஹ். புரொஃபசர் கீத் மோரிடம் 80 கேள்விகள் கேட்கப்பட்ட பின் அவர் சொன்னார், இந்த 80 கேள்விகளையும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடம் கேட்டிருந்தால் அதில் பாதிக்கு மேல் எனக்கு பதில் தெரிந்திருக்காது என்றார். ஏனென்றால் கருவியலின் ஞானமே கடந்த 30 ஆண்டுகளாகத்தான் முதிர்ச்சி பெற்றுள்ளது. இதை அவர் 80களில் சொன்னார். இப்போது நாம் டாக்டர் கீத் மோரை நம்புவோமா
அவருடைய வாக்குமூலங்கள் வெளியே விற்கப்படுகின்றன, ஒளிநாடாக்கள் விற்கப்படுகின்றன. அதுதான் உண்மை. அன்னாவுல் ஹக் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம். அல்லது டாக்டர் வில்லியம் கேம்பல் டாக்டர் கீத் மூருடன் ஏதோ பேசினேன் என்றாரே, அதை நம்ப போகிறீர்களா? அல்லது இதோ இந்த இஸ்லாமிய பதிப்பு நூலில் ஆதாரங்கள் தரப்பட்டிருப்பதோடு நான் காண்பித்த புகைப்படங்களும் உள்ளன. மேலும் வெளியே விற்கப்படும் ஒளிநாடாக்களில் அவருடைய வாக்குமூலத்தை கேட்கலாம். இப்போது முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்தான். டாக்டர் கேம்பலுடன் அவர் பேசியதை நம்புவீர்களா அல்லது வீடியோவில் அவர் பேசுவதை நம்புவீர்களா? என்னுடைய வீடியோவை டாக்டர் கேம்பல் காண்பித்தாரே, அதற்கு 100% ஆதாரம் உள்ளது. சந்திரன் பிரதிபிம்ப ஒளி பெற்றது, அதை பற்றி பிறகு பேசுகிறேன். டாக்டர் கீத் மோர் அதன் பிறகு குரான் ஹதீசுகளிலிருந்து திரட்டிய தகவல்கள் மனித வளர்ச்சி என்ற இந்த நூலில் இணைக்கப்பட்டுள்ளது. 3வது பதிப்பு கண்டுள்ள இந்த மகத்தான நூல் ஒரு தனிப்பட்ட ஆசிரியரால் அந்த ஆண்டில் எழுதப்பட்ட மிக சிறந்த மருத்துவ ஆய்வு நூல் என்ற விருதினை பெற்றது. இதுதான் அந்த இஸ்லாமிய பதிப்பு. ஷேக் அப்துல் மஜீத் அல் ஜிந்தானியால் வெளியிடப்பட்டது. டாக்டர் கீத் மோரே அதற்கு நற்சான்றிதழும் வழங்கியுள்ளார். திருக்குரான் சொல்கிறது, சூரா அல் முஹ்மினூனில் அத்தியாயம் 23 வசனம் 13, மேலும் சூரா அல் ஹஜ்ஜில் அத்தியாயம் 22 வசனம் 5, மேலும் திருக்குரானில் 11ற்கும் குறைவில்லாத இடங்களில் மனித இனம் நுத்ஃபாவால் உருவாக்கப்படுகிறார்கள். சிறு துளி அளவு திரவம், அதாவது ஒரு கோப்பையின் அடியில் இருக்கும் சொட்டு போல, அதுதான் அரபியில் நுத்ஃபா. சிறிய அளவு. ஒரு இந்திரிய வெளிப்பாட்டில் லட்சோப லட்சம் உயிரணுக்கள் உள்ளன. சினையை கருவாக்க அதில் ஒரே ஒரு உயிரணு போதும். இதையே குரான் நுத்ஃபா என்று சொல்கிறது. குரான் சொல்கிறது சூரா சஜ்தாவில் அத்தியாயம் 32 வசனம் 8, சுலாலாவில் இருந்து நாம் மனிதனை படைத்தோம். ஒரு அம்சத்தின் சிறந்த பகுதி என்று பொருள். லட்சோப லட்ச உயிரணுக்களில் சினையை கருவாக்கும் அந்த ஒரே ஒரு உயிரணுவை குரான் சுலாலா என்று சொல்கிறது, மொத்த அம்சத்தின் சிறந்த பகுதி. மேலும் குரான் சொல்கிறது சூரா இன்சானில் அத்தியாயம் 76 வசனம் 2, நாம் மனிதனை நுத்ஃபத்துன் அம்ஷாஜ் என்ற ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்திருக்கிறோம். இது உயிரணு மற்றும் சினையின் சேர்க்கையை குறிக்கிறது. கரு உருவாக இவை இரண்டுமே தேவை. புனித குரான் கருவாக்க கட்டங்களை மிக துல்லியமாக விளக்குகிறது. இது சம்பந்தமான கண்ணாடி வில்லைகளை டாக்டர் வில்லியம் கேம்பல் நமக்கு காட்டினார். இந்த உரையை நான் முழுமையாக முடிக்க எனக்கு உதவியது. சூரா அல் முஹ்மினூனில் அத்தியாயம் 23 வசனம் 12 14, அதன் மொழிபெயர்ப்பு, நாம் மனிதனை படைத்தது ஒரு நுத்ஃபாவில் இருந்து, ஒரு சிறு துளி திரவம். பிறகு அது கராரே மக்கீன் பாதுகாப்பான அறைக்குள் வைக்கப்படுகிறது. பிறகு அதை நாம் அலகாவாக்கினோம், அட்டை போன்ற ஒன்று, தொத்திக் கொள்ளும் ஒன்று, இரத்த கட்டியாக ஆக்கினோம் என்கிறான். பிறகு அந்த அலகாவை முத்காவாக்கினோம், மெல்லப்பட்ட துண்டு இறைச்சி போல. பிறகு முத்காவை இசாமாவாக்கினோம், எலும்புகள். பிறகு அந்த எலும்புகளை தசையால் போர்த்தினோம், அதை ஒரு புது படைப்பாக மாற்றினோம். படைப்பதில் சிறந்தவனான இறைவனை மகத்துவம் மிக்கவன். புனித குரானின் இந்த 3 வசனங்கள் கருவாக்க கட்டங்களின் வெவ்வேறு நிலைகளை தெள்ளத் தெளிவாக விளக்குகிறது. முதலில் நுத்ஃபா பாதுகாப்பான ஒரு அறைக்குள் வைக்கப்படுகிறது. பிறகு அலகாவாகிறது. அலகாவுக்கு 3 அர்த்தங்கள் உள்ளது. ஒன்று, தொத்திக் கொண்டிருக்கும் ஒரு பொருள், அதாவது துவக்கத்தில் கருவறை சுவரில் ஒட்டிக்கொண்டு தொடர்ந்து இறுதி வரை அப்படியே இருக்கிறது. இரண்டாவதாக, அட்டை போன்ற ஒன்று என்றும் அர்த்தம் இருக்கிறது. நான் முன்னால் சொன்னது போல அந்த கரு துவக்க நிலைகளில் அட்டை போல்தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி அட்டையைப் போலவே அது இயங்குகிறது. தாயிடமிருந்து ரத்தத்தை உறிஞ்சுகிறது, அட்டை ரத்தத்தை உறிஞ்சுவது போல. மூன்றாவது அர்த்தம், அதைத்தான் டாக்டர் வில்லியம் கேம்பல் ஆட்சேபித்தார். அது இரத்தக்கட்டி என்பது எப்படி சரியாகும்? அப்படியாக இருக்கும் பட்சத்தில் குரானின் கூற்று தவறு என்றார். டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னதைப் போல அது இரத்தக்கட்டியாக இல்லாமல் இருந்தால் அவர் கருத்தை நானும் கூட ஏற்றுக்கொண்டு குரானில் தவறாக சொல்லியிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள், குரானில் தவறில்லை. மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பல் தான் தவறாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இன்று மிக முன்னேறியுள்ள கருவியல் விஞ்ஞானத்தில், குறிப்பாக டாக்டர் கீத் மோர் அவர் சொல்கிறார், ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கருவானது அட்டை போல் காட்சியளிப்பது மட்டுமல்லாமல் ஒரு இரத்த கட்டியை போலவும் காட்சியளிக்கிறது என்கிறார். ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில், அதாவது அலகாவின் கட்டத்தில், கருவின் 3வது வாரத்தில் இரத்த நாளங்களுக்குள் ரத்தம் உறைந்து விடுகிறது. மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் உங்களுக்கு ஒரு ஸ்லைடை காண்பித்து எனக்கு சுலபமாக்கிவிட்டார்.
அங்கிருந்து பார்ப்பது கஷ்டம். இதே படத்தை தான் அவரும் காட்டினார். இதைத்தான் புரொஃபசர் கீத்மோர் அவர்கள் இரத்த கட்டி என்று சொன்னார்கள். இதில் இரத்த நாளங்களுக்குள் ரத்தம் உறைந்திருக்கிறது. மேலும் கருவின் 3வது வாரத்தில் இரத்த ஓட்டம் இருப்பதில்லை, அது பிறகுதான் நடக்கும். ஆகவே இந்த கட்டத்தில் கட்டியின் வடிவத்தில் தான் கரு இருக்கும். மேலும் இந்த கட்டத்தில் கருச்சிதைவு ஏற்படும் சமயத்தில் இரத்த கட்டியாக விழுவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரே வரியில் டாக்டர் வில்லியம் கேம்பலின் எல்லா விதமான குற்றச்சாட்டிற்கும் பதில் சொல்லிவிட முடியும். அது என்னவென்றால், திருக்குரானில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த கருவாக்க கட்டங்கள் தோற்றத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. தோற்றம், முதலாவது தோற்றம் அலகா, அட்டை போன்றது, அதுவே இரத்த கட்டியும் கூட. மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் சரியாகத்தான் சொன்னார். பெண்கள் அவரிடத்தில் வந்து கட்டியை அகற்றிவிடுங்கள் என்று சொல்வார்களாம். கட்டி போல்தானே தெரிகிறது. தோற்றத்தை அடிப்படையாக வைத்தே கட்டங்கள் விவரிக்கப்படுகின்றன. அது படைக்கப்பட்டிருக்கும் விதம் ஒரு கட்டியை போன்றோ ஒரு அட்டையை போன்றோ தொத்திக் கொண்டிருக்கும் ஒன்று போன்றோ தோற்றம் அளிக்கிறது. அலகாவை முத்காவாக ஆக்கினோம் என்று குரான் சொல்கிறது, மெல்லப்பட்ட சதை போல. புரொஃபசர் கீத்மோர் பிளாஸ்டிக் அச்சை எடுத்து கடித்தார், அது முத்காவை போல ஆனது. அதிலிருந்த பல் தடங்கள் முத்காவை போல இருந்தது. டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார், அலகா முத்காவாகும் போதும் அது ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. 8.5 மாதம் வரை ஒட்டிக்கொண்டுதான் இருக்கும். ஆகவே குரான் தவறு என்றார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், குரான் தோற்றத்தை மட்டும்தான் விவரிக்கிறது. அட்டை போன்ற தோற்றமும் கட்டி போன்ற தோற்றமும் மெல்லப்பட்ட சதையின் தோற்றமாக மாறுகிறது. அது பிறகு கடைசி வரை தொத்திக் கொண்டிருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் குரான் தோற்றத்தை விவரிக்கிறது, அதன் இயக்கத்தை அல்ல. மேலும் குரான் சொல்கிறது, முத்காவை இசாமா எலும்பாக ஆக்கினோம், பிறகு அதை தசையால் போர்த்தினோம். டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார், அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது தசைகளுக்கும் ஜவ்வுகளுக்கும் முன்னோடியானது எலும்புகள் தான், அவை எல்லாம் ஒன்றாகவே உருவாகின்றன. அவருடைய இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று கருவியல் விஞ்ஞானம் தசைகளுக்கு முந்தியவை எலும்புகள் தான் என்று சொல்கிறது. 25லிருந்து 40வது நாள் அளவில் ஒருங்கிணைந்து உருவாகின்றது. இதையே குரான் முத்காவின் கட்டம் என்கிறது. ஆனால் அவை வளர்ச்சி பெறவில்லை. பின்னால் 7வது வாரத்தின் முடிவில்தான் அந்த கரு ஒரு மனித தோற்றத்தை பெறுகிறது. அதன் பிறகு எலும்புகள் உருவாகின்றன. இன்று நவீன கருவியல் விஞ்ஞானம் 42வது நாளுக்கு பிறகு எலும்புகள் உருவாகிவிட்டதாக சொல்கிறது. அது எலும்புக்கூடு போன்ற ஒரு தோற்றத்தையும் பெறுகிறது. எலும்புகள் உருவாகிவிட்ட இந்த நிலையில் கூட தசைகள் உருவாகவில்லை. பின்னால் 7வது வாரத்தின் முடிவில் 8வது வாரத்தின் துவக்கத்தில் தான் தசைகள் உருவாகின்றன. ஆகவே திருக்குரான் மிக தெளிவாக கூறியுள்ளது, முதலில் அலகா, பிறகு முத்கா, இஜாமா, அதன் பிறகு தசையால் மூடப்பட வேண்டும். வரிசைப்படுத்தி பார்க்கும்போது குரானின் வர்ணனை சரியே. மேலும் புரொஃபசர் கீத்மோர் சொல்கிறார், நவீன கருவியல் விஞ்ஞானத்தில் இந்த கட்டங்களை விவரித்திருக்கும் விதம் 1, 2, 3, 4, 5 என்று அது குழப்பமாக உள்ளது. ஆனால் தோற்றத்தை அடிப்படையாக வைத்து கருவாக்கத்தை குரான் விவரிப்பதே மிக மிக சிறந்தது என்று சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவேதான் அவர் நபிகள் நாயகம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்வதற்கோ திருக்குரானை இறைவனின் வேதம் என்று ஒத்துக்கொள்வதற்கோ எந்த தடையும் இல்லை என்றார்.